உன்னால் இருந்தேன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நின்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவதும் அன்றே வாழ்தல் என்ற கனியன் பூங்குன்றனாரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப அந்த தலைப்பினில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் மன்றத்தில் என் உரையை நிகழ்த்துவதில் மிக பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கர்வத்துடனும் தமிழனாய் இந்த சேலத்து மைந்தனாய் யாவரும் கேளீர் தமிழ் மன்றம் இன்னும் பல ஆண்டுகள் செவ்வனே தமது தமிழ் சேவையை செய்ய வாழ்த்தி தமிழ் அன்னையை வேண்டி வணங்குகிறேன். இந்த மன்றத்தின் தலைவராக கவிஞர் மா சுப்பிரமணியம் ஐயா பல்வேறு துறைகளில் தன்னுடைய ஆகச்சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அவரோட பயணித்து வருகின்றோம். அவருடைய உடல் நலத்தையும் அவர் சற்றே கவனித்துக் கொள்ள வேண்டுமா இந்த மன்றத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த போன்ற தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை நாம் தமிழ் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே ஒரு என்ன அப்படின்னா தமிழ்ல படிச்சா கவர்மெண்ட் வேலை அப்படின்னா படிக்கிறோம். தமிழ்ல பேர் வச்சா தமிழ் சினிமாவுக்கு வரி சலுகை அப்படின்னா தமிழ்ல கொடுக்குறாங்க. ஆனால் தமிழில் நம் குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்ற தாய் தகப்பனர் முடிக்க வேண்டும். ஒரு நிறுவனர் ஒரு கடை நடத்தக்கூடிய தொழிலதிபர்கள் தன்னுடைய தாய்மொழியான தமிழிலே தங்களுடைய பெயர் கொள்கையை முதல் கொண்டு வர வேண்டும். நம்ம எல்லாருமே கையெழுத்து போட்ட இங்கிலீஷ்ல தான் கையெழுத்து போட்டு இருக்கோம். எத்தனை பேர் நம்மள தமிழ்ல கையெழுத்து போறோம்? தமிழ்ல கையெழுத்து போட பழகுங்க, ரொம்ப சிறப்பு. பேங்க்ல போய் போஸ்ட் ஆபீஸ்ல போய் நம்ம ஏதாவது ஒரு பூர்த்தி பண்ற படிவங்களை பூர்த்தி செய்யும் போது எத்தனை பேர் நம்ம தமிழ்ல பூர்த்தி செய்யறோம்? இதை எல்லாத்தையும் நாம் மட்டும் செய்யாமல் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும், தமிழகம் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா பரவி இருக்குங்க. தமிழ் நம்ம நாடுல இல்லை, மலேசியா, சிங்கப்பூர், உங்களுக்கே தெரியும். அகில உலகம் பூரா பரவிருக்கக்கூடிய இந்த தாய்மொழி தமிழ் மொழியானது இன்னும் அடுத்த படிக்கு செல்ல வேண்டும் என்றால் நமது குழந்தைகளுக்கும் மாணவ கண்களுக்கும் தமிழ் சார்ந்த ஒரு உணர்வை, ஒரு அவேர்னஸையும் கிரியேட் பண்ணணும். விழிப்புணர்வு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம தமிழ் இன்றையிலிருந்து நான் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தூய தமிழ் வார்த்தையை என்னுடைய குடும்பத்துல பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆசை. நுனிநாக்கு ஆங்கிலம் மிகவும் முக்கியமானதுதான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தாய்மொழி தமிழை விட்டு ஆகச் சிறந்த அல்லுநர்களாகும் அப்துல் கலாமையை எடுத்துக்கோங்க. தமிழ் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வளம். சிங்கப்பூர் தமிழ், மலேசியா தமிழ்லாம் ஏன் சிறப்பு? சைனீஸ் ஏன் உலகம் ரொம்ப டாமினேஷன் பண்றான் அப்படின்னா அவன் சீன மொழியை தான் ரொம்ப அதிகமா விரும்பக்கூடிய தாய்மொழிக்கு கொடுக்கக்கூடிய அவன்கிட்ட பாத்தீங்கன்னா கூகுள் ஒர்க் ஆகாது அந்த கண்ட்ரியில. நம்ம யூஸ் பண்ற எந்த அமெரிக்கன் ஆப்பும் அவன் யூஸ் பண்றதே இல்லை. கூகுள் மேப்ஸ் கிடையாது. அவன் தனியா பைடுன்னு ஒரு ஆப்ஸ் வச்சிருக்கான். பைடுன்னு ஒரு ஆப் இருக்கு. அவன் எப்படி இந்த அளவுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களின் உற்பத்தியாளனாக உருவெடுத்துள்ளான் என்றால் தாய்மொழி என்ற ஒன்றினை அவன் மிக ஆழமாக தன்னுடைய மக்களுக்கு கொண்டு சேர்த்ததனால் மட்டுமே வெற்றி அடைந்துள்ளான். காலங்கருதி இன்றும் நான் மேலாண்மையில் பேராசிரியராகவும் பொறியியல் பேராசிரியராகவும் இருந்துள்ளபடியால் தமிழ் அல்லாத ஒரு தலைப்பின் கீழ் பேச இருக்கிறேன். அதாவது நேர்மறை எண்ணங்கள். இது பொதுப்படையாகவே எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்லுவோம். விவேகானந்தர் நல்லபடியா சொல்லுவாரு. அதாவது எவன் ஒருவனுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லையோ அவன் என்னன்னு சொல்லுவோம்? நாத்திகர்னு சொல்லுவோம். எவன் ஒருவனுக்கு தன் மேலேயே நம்பிக்கை இல்லையோ அவனைத்தான் நாத்திகன்னு சொல்றாரு. நம்மள என்னால இந்த மேடையில இந்த பேத்துக்கு முன்னாடி பேச முடியும் நான் நம்பினாதான் அது பாசிட்டிவ், நேர்மையான. அங்க போனா பயப்பட, எனக்கு கால் நடுங்க, அந்த பொண்ணு சிரிச்சுடும், அவன் நடந்துருவாரு. ஒரு பஸ்ல ஏறி உட்காடுறோம், பஸ் போகுது, 100ல போகுது, அவன் மேகமா எங்கா போய் இடிச்சுக்கோனா என்ன ஆயிரும்? அவன் இடிச்சுக்குவான். நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நம் வாழ்க்கை. அலெக்சாண்டர், உலகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் தொழிலதிபர்களும் சரி, அனைத்து வெற்றியாளர்களும் தங்களுடைய வாழ்வில் அடிப்படையான விஷயத்தை எதை வைத்துக் கொண்டார்கள் என்றால் நேர்மறை எண்ணங்கள். எதிர்மறை எண்ணங்கள் வேணும். எதிர்மறையா நடந்து விட்டதுன்னா அதுக்கு நேர்மறையா மாத்துறது இப்படிதான் இருக்கணுமோ ஒழிய எடுத்த உடனே இவர் என்னத்த பேசுற போறாரு அப்படின்னு நினைச்சோம்னா அது இருக்காது. ஆனா அவர் தான் இருக்கலே சூப்பரா பேசியிருப்பார். ஸோ நேர்மறை எண்ணங்களை தங்களுடைய வாழ்க்கையிலேயே தங்களுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய சுற்றத்தாருக்கும், சந்தோஷம்னா எப்படிங்க? சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க. நம்ம சுத்தியில் இருக்கும் நம்ம குடும்பத்தார் சந்தோஷமா இருந்தாதான் நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஒன்னும் இப்ப நான் ஒரு பேனா கொடுக்குறேன், அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு பேனா கொடுக்குறேன், அந்த குழந்தையோட சிரிப்பு என்னுடைய மகிழ்ச்சியை பல மடங்கு உதிகரிக்கும். நம்ம யாரோ ஒருத்தருக்கு ஒரு நாய்க்கு 5 வருஷத்துக்கு பிஸ்கெட் போட்டிருப்போம்,
அது நான் 5 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து நாயை வாழாட்டும். அது வந்து நன்றி உணர்வோட அந்த பாசிட்டிவ் என்னோட இந்த நேர்மறை எண்ணங்களை நம் வாழ்வில் அடிப்படையாக கொண்டு நம் வாழ்வையும் அந்தன்ற நாளையும் நாம் செயல்படுத்தினால் அனைத்து நாட்களுமே வெற்றி, அனைத்து நாட்களுமே மிகவும் சந்தோஷமானதும் நிம்மதியாக அமையும் என்று இந்த மன்றத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும், தமிழ் ஆர்ந்த இன்னும் பலரையும் நீங்கள் இந்த மன்றத்தில் இணைத்து இந்த மன்றம் பல ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பட உங்களுடைய ஒத்துழைப்பு நல்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழையும் தமிழ் பற்றையும் எவ்வாறு நாம் காக்க வேண்டும் என்ற அழகான சிறப்புரைக்கு மனமார்ந்த நன்றி ஐயா. அடுத்ததாக வெற்றி பொங்கல் என்னும் தலைப்பில் மேட்டூரை சார்ந்த கோப்பே நாராயணசாமி புலவர் அவர்களுடைய தவப்புதல்வன் கோப்பே நான் பாரிச்செல்வன் அவர்கள் புரவலர், நம்முடைய மன்றத்தினுடைய புரவலராகவும் இருக்கிறார். யோகா மனவளக்கலை இந்த மன்றத்தையும் நிர்வகித்து வருகிறார். அவர் தற்போது நம்முடைய மன்றத்திலே வெற்றி பொங்கல் என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கிறார். அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வளர யாவரும் கேள்வி தமிழ் மன்றம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் சங்கார தமிழருக்கு சங்கிய முழங்கு. எங்களுடைய தந்தையார் செந்தமிழோ கோப்பையா அவர்களின் பாதங்களை கொண்டு வழங்கி இந்த உரையை துவங்குகிறேன். இந்த 17வது நிகழ்வுக்கு வரவேற்பை நல்கிய திரு வா பெரியசாமியா அவர்களை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற முனைவர் கோபிகிருஷ்ணன் அவர்களே, கவிஞர் ஆசா ஆரம்பம் அவர்களே, தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற கவிஞர் மா பாலசுப்ரமணியா அவர்களே, கவிஞர் பாமன் அவர்களே, கவிஞர்கள் தலைமை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கவிஞர் கவிதா வேணுகோபால் அவர்களே, நிகழ்ச்சி தொகுக்கின்ற மாலுக்கண்ணன் ஐயா அவர்களே, இறுதியாக நன்றுரை வழங்க இருக்கும் ஓமலூர் பாரதியா அவர்களே மற்றும் தமிழ்ச்சான் அவர்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வெற்றி பொங்கல் என்னுடைய தலைப்புக்கு நான் செல்கிறேன். பொங்கல் என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒன்று. ஏன்னா பொங்கல்னா சாப்பிட்ற பொங்கல் இருக்கு, அது பொதுவாக பொங்கல் என்று சொல்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய பண்பாட்டை இருக்கக்கூடிய பெரிய பண்டிகைகள் ஒன்று நம்முடைய தைப்பொங்கல். தைப்பொங்கல் என்பது விவசாயிகள் ஆடிப்பட்டம் தேடுவது என்று சொல்வார்கள். ஆடியில் நெல் விதைத்து மார்கழியில் அறுவடை செய்து தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட பாட்டு கூட இருக்கு. மார்கழி மாதம் போயாச்சு, மங்கள நாள் வந்தாச்சு, பரிசம் போட்டது பட்டாச்சு, பந்தமாகிய பூசாச்சு. அப்ப அந்த தை மாசம் பாத்தீங்கன்னா எல்லா நல்ல காரியங்களும் தை மாசத்துல செய்வாங்க. இப்ப அந்த பண்டிகை வந்து 4 நாள் நடக்கும். மிகப்பெரிய பண்டிகை அது. முதல்ல பாத்தீங்கன்னா போகி பண்டிகை. போகி பண்டிகையில பாத்தீங்கன்னா பழைய கழிவுகளும் புதிய புகழும், அது ஒரு பழமொழி எல்லாருக்கும் தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் போட்டு தீயில இறக்கி பழைய பொருட்களை எல்லாம் போட்டுட்டு தீயிட்டு இருப்பாங்க. அந்த பனிகாலத்துல அந்த இரவுல குளிர்காவாங்க. அந்த பழைய கழிவுகளும் புதிய பொருள்கள் இல்லை. அது என்ன சூட்சுமம் அப்படின்னா, நம்மளுடைய மனசுல இருக்கிற தீய எண்ணங்களை எல்லாம் அழித்துட்டு புதிய எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை நாம வந்து விதைக்க வேண்டும். அப்படி அந்த நல்ல எண்ணங்களை விதைக்கும் போது அந்த பொங்கல் நமக்கு ஒரு வெற்றி பொங்கலாக அமைகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா தை 1ஆம் தேதி. தை 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன், நம்ம வந்து பூமிங்கிறது வந்து சூரிய குடும்பத்தை சேர்ந்தது. சூரியனை தான் நம்ம வந்து முக்கியமா நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. ஏன்னா சூரியன் வந்து ஆரோக்கியமான காந்தரி கதிர்களை கொண்டுள்ளது. இப்ப சூரியன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து திசை வடக்கு திசை நோக்கி திரும்புது. அப்ப திரும்பும் போது
நமக்கு வந்து இந்த சூரியன் வந்து நமக்கு வந்து எத்தனை கெட்டதும் இல்லாம நமக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கறத வந்து அந்த சூரியனை வாழ்த்தி நம்ம காலையில பாத்தீங்கன்னா சூரியன் எப்பயுமே பொதுவாக பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்குள்ள நம்ம எந்திரிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையும். அது மாதிரி பார்த்தா அந்த சூரியனை காலையில 6 மணிக்கு நம்ம கும்பிட்டுட்டு அந்த கதிர்களை நம்ம மனசோடும் உடலோடும் ஒன்று பண்ணணும். அப்ப அது வந்து நம்ம தியானத்தால் தான் அதை செய்ய முடியும். அந்த தியானத்தால் தான் அந்த சூரிய கதிர்களை நம்ம வந்து உள்நோக்கி நம்ம பார்த்து அதை வந்து கையெழுத்து கொடுத்து அந்த தைப்பொங்கலை நம்ம கொண்டாடணும். அப்ப அந்த அப்படி நமக்கு வந்து கும்பிடுற பொங்கல் தியானத்தோடு கும்பிடுற அந்த பொங்கல் வந்து நமக்கு வாழ்க்கையில வெற்றி பொங்கலாக அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் பார்த்தீங்கன்னா கிராமத்துல நாங்க நாங்க பார்த்துருப்போம். எங்க அக்கா வீட்டு கிராமத்துல இருக்கு. அந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா மாட்டுக்கெல்லாம் இன்னைக்கு காலையில நல்லா கோட்டை கும்பங்கள்லாம் சாயம் பூசி மாலை நேரத்துல ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெப்ப குளம் அமைப்பாங்க. அந்த தெப்ப குளத்துல பார்த்தீங்கன்னா 2 வாழை மரத்தை நட்டு அந்த நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பழம் அதெல்லாம் வச்சு ஒரு தட்டு மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த சாயந்தர நேரத்தில் அந்த அந்த மாடை வந்து அந்த தெப்ப குளத்தை கரெக்டா அந்த மாடை வந்து பதிச்சு அதை தாண்டணும். அப்படி தாண்டும் போது அவங்களுக்கு வந்து அந்த அந்த விலங்குகளுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாகவும் அது நமக்கு இன்னொரு காலங்களில் அது நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றியாகவும் என்பதனால அது வந்து மாட்டுப்பொங்கல், அதாவது அது உலகத்துக்கு அது வந்து அவர்களுக்கு ஒரு வெற்றி புகழாக அமைகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் இந்த கடிகால் அதை சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பல போட்டிகள் நடக்கும். பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கு சாக்கு போட்டி, கைவிழுக்கு போட்டி, அப்புறம் சைக்கிள் போட்டியில் வேகமாக ஓட்டுறவங்க மெதுவாக ஓட்டுறது ஒன்று, அது மாதிரிலாம் போட்டிகள் நடக்கும். அதுக்கெல்லாம் தயாராவாங்க. தயாராகிட்டு எல்லாரும் கலந்துக்குவாங்க. அப்படி கலக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுல வெற்றி பெற்றவர்களுக்கு அது ஒரு வெற்றி பொங்கலாக அமைகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பண்பாட்டிலேயே விட உயர்த்த இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு அந்த ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா மிக மிக இந்த மதுரையில பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் நிறைய விட்டு வீரர்கள் நிறைய பங்கேற்றுவாங்க. அந்த வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசு தங்க நாணயம் நிறைய பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாடு பிடிக்கிற ஜெயிச்சுட்டா தான் பொண்ணையே கொடுக்குற அப்படின்லாம் அதை வந்து பரிசு போடுவாங்க. அந்த மாதிரி அந்த மாடு பிடி வீரர்களுக்கு யாரு ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பொங்கல் வெற்றி பொங்கலாக அமைகிறது. அதே மாதிரி பார்த்து நம்ம இப்ப எல்லா காணும் பொங்கல் எல்லாம் பார்த்துக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு, அதே மாதிரி நம்ம எல்லா பொங்கலையும் வெற்றி பொங்கலாக ஜெயிச்ச வீரர்களுக்கு தெரியும். நாட்டுக்கு என்ன வெற்றி பொங்கல், சமுதாயத்தில் வெற்றி பொங்கல் எப்படி நாம வைக்கிறது அப்படின்னா ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சி முறை, மது இல்லாத மாநிலம், போதை இல்லாத மாநிலம் எப்போது நடைபெற்று வருதோ அப்போதுதான் நமக்கு நாட்டுக்கு ஒரு வெற்றி பொங்கலாக அமையும். அதே மாதிரி இந்தியாவுக்கு எப்படி வெற்றி பொங்கல், சாதி மதம் இல்லாத நாடு, ஏற்றத்தாழ்வு இல்லாத நாடு, யாரும் ஒரே யாவரும் கேள்வி என்ற சொல்லிற்கேற்ப வாழ்க்கை பயணம் அமைத்தால் அது ஒரு வெற்றி பொங்கலாக அமையும். இறுதியாக உலகத்திற்கு எப்படி வெற்றி பொங்கலாக அமையும் என்றால் போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவெடுப்போர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிபாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கு விளையாட்டு, செயல்வடிவு உடற்கல்வி, சீர்காந்த விளைநிலக்கம், பால் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பல ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். இதுதான் நம்ம வந்து உலகத்துக்கு ஒரு வெற்றி பொங்கலாக அமையும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரும் நீராடும் செல்வம் உயர்ப்புகள் வீணாக பெற்று ஓங்கி வாழ்வதற்கு வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.